வேலை சாகணும்னு இருக்கு. ஏண்டா எந்த ஸ்கூல்ல தங்கி இருக்கானுங்க? மாப்பிள்ள ஜம்பு எப்படி பண்ணு அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன். வா நான் உனக்கு சொல்லி தரேன். சரிடா, இங்கே நில்லு. நிக்கிறேன். ரெடியா? ரெடியா மாப்பிள்ள. நிமிர்ந்து வராதடா, குனிஞ்சு வா. போ. ரெடியா? ரெடியா மாப்பிள்ள. வாடா. குனிஞ்சு வாடா. டேய் நல்லா குனிடா. போடா. போதும் நில்லு. நீ அங்க இருந்து வந்தாலே போதும். ரெடியா? குனிடா. போதுமா? இன்னும் கொஞ்சம் குனி. போதுமா? குனிடா, இன்னும் கொஞ்சம் குனி. இன்னுமா? நல்லா. இன்னுமா? நல்லா குனிடா. இவன் படுத்திருந்தாலே தாண்ட முடியாது போல இருக்க. அப்பா ஆள் செலக்ஷன் பண்ணிட்டோமோ? மாப்ள டேய் யாராவது வாங்க. டேய் யாராவது வாங்க. வெளியே நில்லுங்கப்பா. திரும்ப பாத்தியா ஆறாப்லி லவ்ஸ். ஆப்ல இந்த கிளாஸ்ல தங்க வேணாம்டா. ஏண்டா? ஊர்ல தான் ஆறாப்பு வரைக்கும் படிச்சோம். இங்கே ஆறாப்புல தங்க வச்சிருக்காங்களா? நம்மள என்ன கேன பையன் வச்சாங்களா? இதுல என்னடா சந்தேகம்? ஏய் வாடா, இப்போ பண்ணாமல போயிட்டாங்க. கொன்னே விடு. பேசாம படு. சனியை எங்க இருந்து வந்துச்சு? டேய் நமக்கு எப்படா மேட்ச்? நீங்க நைட் செகண்ட் ரவுண்டரா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த திருச்சி பெல்லும் அப்புறம் நம்ம சாரோட பேப்பர் மீட்டிங்டா. ஆட வேண்டிய திருச்சி பெல் அணியினரும் பாய்ஸ் சண்முகம் பேப்பர் மில் ராஜேஷ் சார் இந்த மேட்ச் நீ விளையாடு. சரிங்க சார். இளங்கோ இது சீரியஸ் சரிங்க சார். வணக்கம்ல ராஜேஷ் விளையாட்டு. என்ன சார் இது புது பையனெல்லாம் போய் இளங்கோவே விளையாட்டோம் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே, அவனுக்கும் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும்ல. என்ன சார் எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணா ஏன்ட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களோ? பரவ நான் அது கேப்டனா இருக்கேன். டேய் சும்மா இருடா. இல்ல நீ சும்மா இல்ல. இப்போ என்னாச்சுன்னு தேவையில்லாம டென்ஷன் ஆகுதா? நீங்க கோச்சிங்கிறதால எது சொன்னாலும் நாங்க தலையாட்டணுமா என்ன? நாங்க என்ன ஆட மாடா? அன்னைக்கு என்ன ஈரோடு மேட்ச்ல வச்சு எல்லா பிளேயர்ஸ் முன்னாடி திட்டுதீங்க. எங்களுக்கும் சொன்ன இருக்கு சார். சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. அது என்ன சார், என்ன பேசணும் தெரிஞ்சா பேசுவேன் என்ன? தெரிஞ்சுதான் சார் பேசுறேன். உங்களுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. நாங்க தான் சார் டீம். உயிரை கொடுத்து விளையாடி ஜெயிக்கிறது நாங்க. நாங்க இறங்கி ஆடி ஜெயிச்சாதான் வின்னிங் டீமோட கோச்சுங்கிற பேரு பட்டம் லொட்டு லொசுக்கு எல்லாம். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏனோ இந்த மேட்ச் நீ தான் ஆடுற. இளங்கோ திருச்சி பெல் அணியினர் இந்த மேட்ச் நீ ஆடல. அவன் ஆடலன்னா நாங்க யாரும் ஆட மாட்டோம் சார். என்னடே திருநெல்வேலி மிரட்டுறியா? சார் வேணாம் சார், நான் விளையாடல சார். கொல்லப்படுகிறார்கள். என்ன ப்ராப்ளம்? வாட்ஸ் ஹேப்பனிங்? சார் இனி இருந்தாலும் கோச்சா இருந்தா நாங்க யாரும் விளையாட மாட்டோம் சார். கூடும் தினேஷ். இல்ல சார் இவர் வந்து எதுவாக இருந்தாலும் டோர்னமெண்ட் முடிஞ்சு பேசிக்கலாம். சார் இவர் சீனியர் பிளேயர்ஸை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. இனி இவர் கோச்சா இருந்தா நாங்க விளையாட மாட்டோம். கோச் இல்லாம எப்படி? கோச்சே வேணாம் சார், எங்களை நம்பி விளையாட விடுங்க. இல்ல இவர் வச்சு விளையாடிக்கங்க சார். டீம் வெயிட்டிங். 5 minutes.
வேறு மிஸ்டர் சௌடமுத்து, இந்த மேட்ச் நடக்கலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். கமான் பாய்ஸ். அதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைல்ல, நீ தான் ரொம்ப ஆடுதா. நாங்கள் ஆடி கப்பு வாங்கும்போது ஒரு ஓரமாக உட்காந்து போங்க. இல்லை, இந்த திருப்பி நீங்கள் கப்பை வாங்க மாட்டியே. வேற கபடி கபடி 7 பேரு கபடி 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 ஆள பார்த்து கபடி கபடி தூக்கி போடு கபடி 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 படி போட்டு கபடி கபடி மிசமுருக்கு கபடி 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 கபடி. அரையிறுதி ஆட்டத்தின் முதல் பகுதியில் வெண்ணிலா அணியினர் 9 புள்ளிகள் பெற்று நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். சும்மா டைம் பாஸ் பண்ணால் போதும். குமாரி, நீ பாடி போகிறப்ப இறுதிப் போட்டியில் ஜாக்கிரதையாக வாங்க. ஏய் சார், அந்த மாதிரி பையன் இறக்கிடு. ஆமாம் சார். மனசாட்சியெல்லாம் பார்த்தா ஜெயிக்க முடியாது. இறக்கிடு. நம்ம மாறி வாடி வந்துறியா? மாறி நீர் சரி இப்போ தொடங்கிவிட்ட நிலையில் வெண்ணிலா அணி கபடி பாடுகிறார். அவனை பிடிக்காதீங்க. கபடி 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 பிடிக்கடா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுக்க வேண்டிய. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பி குழந்தை பிள்ளை மாதிரி கத்தி கூச்சல் போட்டீங்க? அவ்வளோ இல்லைங்க. வலி வந்தா எல்லாமே குழந்தைங்க தாங்க. ஆமாம்மா, வாஸ்தவம் தான். இந்த வயசுல நானும் மரத்துல இருந்து விழுந்து கை நழுவி சிம்பு வச்சு கட்டி துடிச்சு போயிட்டேன். அப்புறம் சின்னாண்டி மாண்டா வந்து பிரசன்ன தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தான். வாங்க சார். எப்படி இருக்குடே? பரவாயில்ல சார். சார் என்னாச்சு? டாக்டர் சொன்னாரா? தோள்பட்டை இறங்கி இருந்துச்சு, மூட்டிட்டாங்க. நாளைக்கு சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. சார் மேட்ச் என்ன சார் ஆச்சு? எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. மூஞ்சில சந்தோஷத்தை பத்தியா? மெடிக்கல் முடிய போறாங்க, சீக்கிரம் வாங்க. சார் பேசிக்கிட்டு இருங்க, அந்த மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, நாளைக்கு ஃபைனல். நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்ப்போம். என்ன? சரி, வர மாதிரி போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். காலையில் சீக்கிரம் கிரவுண்டுக்கு வரணும். சரிங்க சார். மாறி தனியா தான் இருக்கான். நான் வேணா மாறி கூட இருந்துட்டு வந்துட்டுமா சார்? சரிங்க சார். ஃபைனல்ஸ் நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் தானே? ஆமாங்க, எங்க ஆத்தாவோட ஆசை. பொண்ணு மாமா பொண்ணுதான். நிச்சயம் கூட ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட உனக்கு நிச்சயம் ஆச்சுன்னு போய் சொன்னேன். டே இல்லடா, அந்த பொண்ணு மனசுல என்னை பத்தி எதுவும் நினைச்சிட்டு இருக்காடா. நீ எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுன? நான் இந்த பொண்ணுகிட்ட பேசினது
திருவிழாக்கு வந்த அந்த பொண்ணும் இந்த பொண்ணும் மீனாட்சி காலேஜுங்கிறதுனால தான்டா. அவளை பத்தி விசாரிக்கலாம் தான்டா பேசினேன். கிரித்தனமா பேசாதடா. அவளே நினைச்சிட்டு இருக்காத, அவ திரும்ப வரமாட்டாடா. டேய், அவ அடுத்த திருவிழாக்கு வரேன்னு சொல்லியிருக்காடா. நிச்சயமா வருவாடா.